அதுலேருந்து 93 நான் பால் சாப்பாடு நிறுத்திட்டேன். எல்லாத்துக்கும் இது சொல்லிட்டே வரேன். பால் நம்ம உணவு, பால் நம்ம உணவு. இப்போ உலகம் முழு பேசிக்கிறாங்க பால் மனித உணவு இல்லை. ஒரு ஸ்வீடன்காரன் நீ போடாம போட்டு ஒரு படம் போட்டான். என்னன்னா பசுமாடு. அந்த அவங்க நாட்டு பசுமாடுலாம் பார்த்தா மடி பெருசா தொங்கி 4 காலும் பெருசு பெருசா தொங்கும். அப்ப இவர் என்ன பண்ணாரு, அந்த மாடுகிட்ட மண்டி போட்டு ஒரு காப்பட்டு வாயில வச்சிருக்காரு. அதான் படம். மேல எழுதுறாங்க, மனுஷன் ஜென்மம் ஒண்ணுதான், மாட்டாந்தாயில பால் குடிக்குது. இன்னொரு கோணத்துல பார்க்கும் போதுதான் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியுது. அதான் இவ்வளவு நாளாக நம்ம யோசிக்காம இருக்கிறோமேன்னு தெரியுது. அப்புறம் இன்னொரு படம் போடலாம், இதே மாதிரி மாடு படம் போடலாம். இந்த மடியை போட்டு அதை காம்பெல்லாம் போடுறான். இவன் மாதிரியே இவன் பையனுக்கு டெஸ்ட் பண்ணியிருக்கான். இவன் ஒரு காம்பெடுத்து வாயில வச்சிருக்கிறான், அவன் ஒரு காம்பெடுத்து வாயில வச்சிருக்கிறான், அப்பன் ஒரு காம்பை வாயில வச்சிருக்கான், மகன் ஒரு காம்பை வாயில வச்சிருக்கான். மேல எழுதிட்டான், மனுஷன் ஜென்மம் ஒண்ணுதான், அப்பனும் பிள்ளையும் ஒரே தாயில பால் குடிக்கிறாங்க.